ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா போயிட்டு வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு குளியலை போட்டாச்சு. மத்தியானம் 12 மணி 1 மணி நல்ல வெயில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பின்னாடி துணியெல்லாம் காய வச்சுருக்கேன் துவைச்சிக்கிட்டு வந்து. நிறைய பேருக்கு அந்த சந்தேகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். என்னென்னா வந்து நீங்கள் லாரியில் போகிறீங்க, துணியெல்லாம் எங்கே துவைப்பீங்க, எங்கே குளிப்பீங்கன்னு. கிடைக்கிற இடத்துல குளிச்சிக்க வேண்டியது நம்ம ஆற்றுல குளத்துல இந்த மாதிரி. அப்போ இங்கே கம்பெனிலெலாம் குளிக்கணும், ஃபேக்ட்ரியிலலாம் குளிக்கணும்னா பாத்ரூம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வேணால் குளிச்சிக்கலாம். குளிச்சுட்டு பின்னாடி வேணால் அந்த துவைச்சி காய போட்டிருக்கோம்ல அது மாதிரி அங்கே நம்ம துணி பக்கெட் இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஒரு சில திங்ஸ் வச்சுருக்கேன் டப்பாவில். ஒரு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, ப்ளஸ் வந்து வேறு என்ன பட்ஸு ஒன்று, அப்புறம் அவ்வளோதான். அது சிம்பிள், இவ்வளோதான். இது மட்டும் வச்சுருக்கேன். நல்ல வெயிலில் துணியை நனைச்சிட்டு வந்து அப்படி ஈரத்தை துடைக்கவும் நல்லா மாசாக இருக்கும். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு தூங்கவே இல்லை. நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு வண்டி எடுத்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்தேன் இங்கே ஃபேக்ட்ரிக்கு. அடுத்த லோடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த லோடு வந்து வெளியூர் கிடையாது, கேரளா கிடையாது, லோக்கல் தமிழ்நாட்டிலேயே எங்கேயாவது இறக்குற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று சொல்கிறேன், க்ளூ என்ன கொடுக்குறேன் வேணால் கண்டுபிடிங்க. இப்போ நான் இருக்கிறது திண்டுக்கல், லோடு ஏற்ற வந்துருக்கிறது. இறக்க போகிறது வந்து ஃபேமஸான முருகன் கோயில் இருக்கிற ஒரு ஊர், அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? என்னடா வீடியோ வரல நீங்கள்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குரல் சரியாகிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. மாத்திரை வாங்கி போட்டேன். வேர்வை தாங்க, வேர்க்கிறதே சுத்தமாக முடியலை. அதுக்குள்ளே நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க சரக்கு ஓவராக போட்டிருப்பீங்க, இல்லை கூலிங்காக பீரை குடிச்சிருப்பீங்கன்னு. கூலிங்காக பீரெல்லாம் குடிச்சிட்டு இந்த மாதிரி வண்டி, இது மாதிரி ஒரு பெரிய வண்டி, ஒரு 20 வீல் வண்டி, 25 வீல் வண்டியெல்லாம் ஓட்டணும் அப்படின்னம்னா சுளுக்கு எடுத்துருவாங்க. ஓட்டிக்கிட்டு வர முடியாது ஃபஸ்ட்டு. அது குடிப்பேன் இல்லைன்னா சொல்ல, அதுக்காக வண்டி ஓட்டுற போகலாம் குடிக்க மாட்டேன். அந்த பழக்கமெல்லாம் கிடையாது. குடிச்சுப்பிட்டு வண்டி ஓட்டுறது அதெல்லாம் கெட்ட பழக்கம், தப்பான செயல் அது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? இன்றைக்கி விலாக் என்னென்னா வந்து இதுதான். அடுத்தது கேரளாவிலேருந்து வந்தாச்சு, லோக்கல் ஓட்டுவோம். இன்னும் குரல் கொஞ்சம் சரியாகவும், கொஞ்சம் வாய்ஸ்லாம் சரியாகவும், இன்னும் நம்ம சூப்பர் வீடியோ எடுத்து போடலாம். பேசிக்காக இங்கே வாலி சட்டை, துணிமணி இது மட்டும்தான் காய போட்டிருக்கு. துண்டையும் ஈரம் பண்ணி அப்படியே மூஞ்சி தொடச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும். புது ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு, வேறு ட்ரெஸ்ஸு. ஒரு நாளைக்கு நல்ல வீடியோ எடுத்து போடுறேன். இனிமேலாம் வெளியில் போய் பேசி எடுக்கணும்னா வெளியில் எனக்கு நல்ல ஜலதோஷம் வேறு பிடிச்சிருக்குல்ல, சளி பிடிச்சிருக்கு. அதனால் குரல் வேறு சரியில்லையா. நம்ம வெளியில் எடுப்போம். வண்டியை பற்றி எல்லாம் எடுக்க வேணாம். எங்கேயாவது லோடை இறக்க நிப்பாட்டி இருக்கையில் லோடெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு அந்த மாதிரி டைமில் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.